மாத்தளை மாவட்டத்தில் நிலம் தாழிறங்கியமை மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டமை தொடர்பாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் இன்று ஆய்வுகளை மேற்கொண்டது. நிலத்தின் கீழுள்ள வெற்று துவாரங்களுக்குள் நிலம் தாழ் இறங்கியமையே இந்த அனர்த்தங்களுக்கான காரணம் என்பது இதன்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மாத்தளையில் ஏற்பட்ட மண் சரிவுகள் தொடர்பில் பல தகவல்களை வழங்கினோம். நாம் தற்போது இருக்கும் இந்த இடம் ரிவர்ஸ்டன் மலை. எனக்கு பின்னால் இருக்கும் இந்த மலைத்தொடர் அண்மையில் மண் சரிவுக்கு உள்ளானது. இந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த பிரதேசத்தில் மக்களை குடியேற்ற முடியுமா என இங்கு புவி சரிதவியலாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். தேசிய கட்டட ஆய்வு நிலையம் இன்று தொட்டகமு பிரதேசத்தில் நிலம் தாழ் இறங்கியமை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டது. இங்கு நீல நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவலாம். குறிப்பாக மாத்தளையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணிக்கும் போது அதற்கு இடைப்பட்ட பிரதேசங்களில் இந்த நிலைமை ஏற்படலாம். எனினும் இதன் காரணமாக மக்களை வெளியேற்றவோ அங்கு மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை இடைநிறுத்தவோ அவசியமில்லை. இதனை தவிர மண் சரிவு ஏற்பட்ட பம்பரகல தோட்டத்திலும் இன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தொட்டகம பிரதேசத்தில் நிலம் தாழிறங்கியமையினை தொடர்ந்து அவதானமிக்க வளையமாக இதனை பிரகடனப்படுத்தியுள்ளோம். இந்த நிலத்தின் கீழ்ப்பகுதியில் சுண்ணாம்பு கற்கள் காணப்படுகின்றமை இதற்கு பிரதான காரணமாகும். எனவே நிலத்தின் மேற்பகுதியில் நீர் ஊடுருவி சென்று அந்த கற்களில் பட்டவுடன் அவை கரைந்து தாழிறங்குகிறது. இடைக்கிடையே இந்த பிரதேசம் தாழிறங்கக்கூடும். இதற்கமைய தேசிய கட்டட ஆய்வு நிலையம் மாத்தளை மாவட்டத்தை மண் சரிவுக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் பிரதான இடமாக பெயரிட்டுள்ளது.